Hi friends, welcome to 4-Star Studios. இன்னைக்கு இந்த வீடியோவில் கோலம் போடுறது எப்படி அப்படின்னு நான் ஒரு சில டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய பேருக்கு கோலமே போட தெரிஞ்சதில்ல. கையில் அந்த கோலப்பொடி எடுத்து அந்த லைன்ஸ்லாம் போட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி கோலமே போட தெரிஞ்சால் கூட ரெட்டையில் 2 கம்பி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போடுறது எப்படின்னு கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒவ்வொரு விதமான கோலம் போடுறதும், எத்தனை விரலில் கோலப்பொடி எடுக்கணும், எப்படி பிடிக்கணும், எப்படி அந்த கோலப்பொடியை நம்ம கையிலேருந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் சீக்கிரமாகவே கோலம் போட கற்றுக்கலாம். இப்போ வாங்க, ஃபஸ்ட்டு சிங்கிள் லைன், ஒரு லைன் மெல்லிஸாக எப்படி கோலம் போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 2 விரல், நம்மளுடைய ஆள்காட்டி விரல் அப்புறம் கட்டை விரல், இந்த 2 விரலில் மட்டும் கோலப்பொடியை எடுத்து பாருங்கள். கையை எப்படி நான் வச்சுருக்க மாதிரி ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்கி வைக்கணும். இப்படி நான் காமிக்கிறேன் இல்லையா, இப்படி வச்சிங்கன்னா பட்டையாக விழுகும். அதனால் இப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்கின மாதிரி வச்சு அந்த கோலப்பொடியை மெல்லிஸாக ரிலீஸ் பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணும். அப்புறம் நம்மளுடைய விரல் பார்த்தீங்க அப்படின்னா, கட்டை விரல் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொடியை ரிலீஸ் பண்ணும்போது முன்னோக்கி வரணும், முன்னாடி பக்கம் இப்படி புஷ் பண்ணணும். அப்போ தான் பொடி இப்படி மெல்லிஸாக ரிலீஸ் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி கட்டை விரல் எப்படி மேலே வருது பாருங்கள். நீங்கள் ஆள்காட்டி விரலில் அந்த கட்டை விரலில் இப்படி மேல் பக்கமாக இப்படி நவுத்தணும். பாருங்கள் எவ்வளோ தூரம் நம்ம கொண்டு வரணும் ஒரு லைன் போடுறதுக்கு. இப்போ நான் போடுறேன், திரும்ப போடுறேன் பாருங்கள். நீங்கள் பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும். கையை இப்படி தரையோடு ஒட்டி வைக்கக்கூடாது, கொஞ்சம் மேலே தூக்கின மாதிரி வச்சு இப்படி ரிலீஸ் பண்ணணும். நம்ம கட்டை விரல் இப்படி முன்னாடி வருது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் மெல்லிஸாக போடுறதுக்கு கையை கொஞ்சம் உயரமாக வச்சு எப்படி போட்டாலும் ஒரே மாதிரி தின்னான லைன் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயே இப்படி வளைவுகள் போடுறதும் போட்டுக்கலாம். எப்படி அந்த கோலப்பொடியை ரிலீஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும். மெதுவாக ரிலீஸ் பண்ணணும். கட்டை விரல் இப்படி முன்னோக்கி நவுத்தணும். இது சிங்கிள் லைன் மெல்லிஸாக போடுறது. இதே சிங்கிள் லைன் கொஞ்சம் பட்டையாக எப்படி போடுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கொஞ்சம் தடிமனாக போடுறதுக்கு இதே மாதிரி 2 விரலில் தான் நம்ம பொடி எடுக்கணும். அதாவது ஆள்காட்டி விரல் அப்புறம் கட்டை விரல், இந்த 2 விரலில் கோலப்பொடி எடுத்துட்டு, பட்டையாக போடுறதுக்கு கொஞ்சம் கையை இப்படி மேலே தூக்கிவிட மாதிரி வைக்காமல் கொஞ்சம் இப்படி தனிவாக இப்படி வச்சா மெல்லிஸாக விழுகும். நம்ம முதல்ல போட்டோம்ல அந்த மாதிரி இப்படி கொஞ்சமாக வச்சு கொஞ்சம் தரையோடு ஒட்டின மாதிரி வச்சு அந்த கோலப்பொடியை பார்த்தீங்கன்னா இப்படி வைக்கக்கூடாது. இது மெல்லிஸாக போடுறது. இது மெல்லிஸாக போடுறது. நம்ம கையை இப்படி ஒசத்தி வைக்காமல் தரையோடு வைக்கணும். இப்படி வைக்காமல் தரையோடு வச்சு கோலப்பொடியை கொஞ்சம் நிறைய ரிலீஸ் பண்ணணும். மெல்லிஸாக போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணும். இதில் கோலப்பொடியை டக்குன்னு நீங்கள் சர்ன்னு அப்படியே விட்டுறணும். பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பட்டையான லைன் வரும். இதுலேயே பட்டையாக வர்றதுல இந்த மாதிரி வளைவுகள் போடும் போதும் இதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா தெரியும். கோலப்பொடியை நல்லா தாராளமாக ரிலீஸ் பண்ணணும். இந்த மாதிரி போடும்போது ஒரே சிங்கிள் லைன் பட்டையாக போடுறதுக்கு யூஸ் ஆகும். பாருங்கள், இப்படி வச்சு மெல்லிஸாக போடக்கூடாது. இப்படி வச்சு டக்குன்னு ரிலீஸ் பண்ணணும் பொடியை. உங்களுக்கு நான் இப்படி எவ்வளோ தூரம் அந்த பொடியை வேகமாக ரிலீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பட்டையாக லைன் கிடைக்கும். பாருங்கள், இது மாதிரி பார்த்தீங்களா. இப்போ இது பட்டையாக லைன் போடுறது. இப்போ இதுக்கு உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம முதல்ல போட்ட மெல்லிஸ் லைனுக்கும் இந்த பட்டையாக போடுற லைனுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக போட வரும். பாருங்கள், இன்னொரு லைன் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பொடியை நல்லா தாராளமாக ரிலீஸ் பண்ணுங்கள், ஸ்பீடாக ரிலீஸ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பட்டையான லைன் கிடைக்கும். அடுத்தது ரெட்டை இலை. 2 லைன்ஸ் போடுறதுல 2 மெத்தட் இருக்குது. ஒன்று 3 விரல் யூஸ் பண்ணுறது, அதாவது நம்மளுடைய ஆள்காட்டி விரல், கட்டை விரல் அப்புறம் நடு விரல், இந்த 3 விரலில் பொடியை எடுத்து 2 லைன் போடலாம். அதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். அதில் போடும்போது எப்படி போடணும்னு நான் உங்களுக்கு இப்போ பொடி எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். விரலை இப்படி வச்சுக்கணும், கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி.
பாருங்கள், இப்போ 3 விரலில் நம்ம பொடி எடுத்துருக்கோம். கோலப்பொடியை 3 விரலில் எடுத்துட்டு நீங்கள் டபுள் லைன் வந்து எப்படி போடணும்னு பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி டபுள் லைன்ஸ். இதில் 2 இடத்துல நமக்கு பொடி ரிலீஸ் ஆகும். நம்மளுடைய நடு விரலையும் ஆள்காட்டி விரலையும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். அப்போது நீங்கள் பொடியை ரிலீஸ் பண்ணும்போது இந்த 2 விரலுக்கு நடுவுலையும் அப்புறம் இந்த முன்னாடி ஆள்காட்டி விரலுக்கு முன்னாடியும் 2 இடத்துல உங்களுக்கு பொடி வந்து கோலப்பொடி வந்து ரிலீஸ் ஆகும். பாருங்கள், நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த மாதிரி இது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரே தடவையிலே உங்களுக்கு வந்துடும். நம்மளுடைய நடுவிரல் அப்புறம் ஆள்காட்டு விரல் 2ஐயும் கொஞ்சம் அகலமாக வச்சுட்டு அந்த 2 விரலுக்கு நடுவுலையும் அப்புறம் ஆள்காட்டு விரலுக்கு முன்னாடியும் அந்த பொடி வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து லைன்ஸ் போடணும். பாருங்கள், இப்போ நான் பொடி எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு பக்கத்தில் வச்சு சொல்கிறேன். 3 விரலில் நம்ம கோலப்பொடி எடுத்துருக்கோம். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். 2 லைன்ஸ் விழுகும். இந்த மாதிரி நீங்கள் போடும்போது இந்த 2 விரலுக்கு நடுவுலையும் அப்புறம் இந்த ஆள்காட்டி விரலுடைய முன்பக்கமும் இப்படி பொடியை வந்து ரிலீஸ் பண்ணணும். கட்டை விரலை அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் முன்னோக்கி நவுத்தணும். பாருங்கள், இந்த மாதிரி டபுள் லைன் போடுறது ரொம்ப சுலபம் தான். நீங்கள் ஒரு 2 தடவை இப்படி நீங்கள் பொடியை எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப சுலபமாக வந்துடும். இப்போ பாருங்கள், எப்படி பொடி ரிலீஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து டபுள் லைன் போடுறதுல ஒரு மெத்தடு. இதே டபுள் லைன் போடுறதுல இன்னொரு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா 5 விரல்லையும் பொடியை எடுத்து டபுள் லைன் போடுறது. 5 விரல்லையுமே பொடியை எடுத்துக்கணும். அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது இந்த 2 விரலுக்கு நடுவுலையும் அப்புறம் இந்த 2 விரலுக்கு நடுவுலையும் உங்களுக்கு பொடி வந்து ரிலீஸ் ஆகும். பாருங்கள், இப்போ நான் எப்படின்னு போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம கோல மாவு வந்து 5 விரல்லையும் எடுத்துருக்கோம். 5 விரலையும் எடுத்துட்டு நீங்கள் இப்படி போடும்போது உங்களுக்கு டபுள் லைன் கிடைக்கும். பாருங்கள், கோலப்பொடி வந்து எந்த 2 விரலுக்கு இடையில நம்ம ரிலீஸ் பண்ணுறோன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இதுவுமே வந்து ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி இது மாதிரி டபுள் லைன்ஸ் போகிறதுல வந்து 2 மெத்தட் இருக்குது. 2யுமே இப்போ நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது சுலபமாக வருதோ அந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 விரலுக்கு 5 விரலையும் பொடி எடுக்கும்போது இந்த ஆள்காட்டி விரலுக்கும் நடுவரலுக்கும் நடுவுலையும் அப்புறம் நடுவரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவுலையும் நம்ம பொடியை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ வாங்க அடுத்தது என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போது அடுத்ததாக நம்ம பெரிய பெரிய கோலங்கள்லாம் வாசலில் பெரிய சைஸில் மண் தரையிலலாம் போடும்போது அதோட அவுட்லைன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டார்க்காக கொஞ்சம் பட்டையாக கொடுக்கணும்னு நினைப்போம். அப்போ தான் கோலம் பளிச்சுன்னு தெரியும். அதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா இந்த 2 விரலில் பொடி எடுத்து இந்த மாதிரி அந்த டார்க்காக தெரிகிறதுக்கு கொஞ்சம் 2-3 தடவை அது மேலேயே போட்டால் தான் டார்க்காக தெரியும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரே தடவையிலேயே டார்க்காக போடுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா 5 விரல்லையும் நம்ம பொடி எடுத்துக்கணும். நம்ம இந்த டபுள் லைன் போடுறதுக்கு எடுத்தோம்ல அந்த மாதிரி இந்த 5 விரலையும் பொடி எடுத்து கையை வந்து இப்படி மட்டமாக வைக்காமல் கொஞ்சம் இப்படி வச்சிங்கன்னா டபுள் லைன் மாதிரி விழுகும். கொஞ்சம் மேலே ஒசத்தி வச்சிங்கன்னா இந்த மாதிரி பட்டையாக போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்படி பெரிய பெரிய கோலங்கள் போடும்போது அதோட பார்டர் அவுட்லைன் எல்லாமே வந்து நீங்கள் வந்து மண் தரையிலலாம் போட்டிங்கன்னா லேசாக நீங்கள் 2 விரலெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா அது அந்தளவுக்கு பளிச்சுன்னு தெரியாது. இந்த மாதிரி போடும்போது நல்ல பட்டையாக போடணும்னு நினைக்கிற இடங்களில் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்படி இந்த 2 விரலில் மட்டும் போட்டோம்னா இந்த அளவுக்கு தான் நமக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும். நம்ம ஒரு 3 தடவை போட்டால் தான் அது வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஆனால் இப்படி போடும்போது அந்த 5 விரலையும் பொடி எடுத்து கொஞ்சம் குவிச்சு வச்சு போடும்போது 3 தடவை போட்ட லைனை ஒரே தடவையிலே போட்டுடலாம். பெரிய கோலங்கள் போடும்போது இது ரொம்ப ஈஸியாக அவுட்லைன்ஸ் கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எல்லா லைன்ஸுமே நான் ஒரே தடவையில் உங்களுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரிகிற மாதிரி போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், கையை வந்து இப்படி வச்சு ஒசத்தி வச்சு இப்படி போடுறது மெல்லிஸான லைன். இதுவே இப்படி வைக்காமல் இப்படி கொஞ்சம் தனிச்சு வச்சு கொஞ்சம் பொடியை வேகமாக ரிலீஸ் பண்ணுறது ரெண்டாவதாக நம்ம பார்த்த அந்த பட்டையான லைன். அடுத்து 2 விரலில் போடக்கூடிய டபுள் லைன் லேயர். 2 விரல் அதாவது 3 விரலில் மாவு எடுத்து இப்படி டபுள் லைன் போடுறது. அடுத்தது 5 விரலில் மாவு எடுத்து டபுள் லைன். அடுத்தது பெரிய பெரிய கோலங்களுக்கு பார்டர்ஸ் போடுறதுக்கு 5 விரலில் மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம்
பட்டையான லைன்ஸ் போட்டு நம்ம வந்து அந்த அவுட்டர் லைன் கொடுக்கும்போது ஈஸியாக நமக்கு சீக்கிரமாக வேலை முடியும் பெரிய கோலங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு லைன்ஸ்க்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கலர் பொடியெல்லாம் போடும்போது அதை வந்து கோலத்தை ஃபில் பண்ணுவோம் இல்லையா, ஒரு ஒரு கட்டத்துக்குள்ளே இல்லைன்னா ஏதாவது ஒரு டிசைனுக்குள்ளே கோலப்பொடி போட்டு ஃபில் பண்ணும்போது எப்படி கேப்பே இல்லாமல் ரொம்ப சுலபமாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் இப்போ சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லா லைன்ஸையும் யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு கோலம் போடலாம். இப்போ பட்டையாக ரெண்டாவதாக போட்டோம் இல்லையா, அந்த மாதிரி பட்டை லைன் போட்டு இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ போடுறது வந்து மெல்லிசான லைன். இப்போ இந்த மெல்லிசான லைனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற இடத்துலையும் இன்னும் அதை விட மெல்லிசா லைன்ஸ் போடுறதுக்கும் நீங்கள் ரொம்ப கம்மியான அளவு பொடியை கையில் எடுத்துக்கணும். ரொம்ப கம்மியாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மெல்லிசா ரிலீஸ் பண்ணும்போது இன்னும் சின்ன சின்ன மெல்லிதான கோடுகள் கூட இப்படி போட வரும். சின்ன இடத்துல கூட இது மாதிரி கோடுகள் போடலாம். பாருங்கள், இந்த மாதிரி மெல்லிதா போடும்போது நான் சொன்ன மாதிரி கையை வந்து கொஞ்சம் அந்த தரையிலேருந்து ஒசத்தி வச்சுக்கோங்க. தரையோடு சேர்ந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா பட்டையாக லைன் விழுகும். இப்போ அடுத்தது இந்த இடத்துல வந்து டபுள் லைன் போடலாம். 3 விரலில் மாவு எடுத்து இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ சும்மா ஒரு ரஃப்பாக இந்த கோலம் போட்டிருக்கோம். இதில் வந்து நம்ம இப்போது ட்ரை பண்ண எல்லா லைன்ஸுமே யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ அடுத்ததாக நான் சொன்ன மாதிரி ஒரு ஒரு கோலத்தோடைய டிசைனில் கலர் ஃபில் பண்ணும்போது எப்படி நீட்டாக அதே சமயம் கேப் இல்லாமல் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல இப்போ நீங்கள் கலர் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த அவுட்டர் லைனை ஒட்டி முதல்ல இந்த மாதிரி அந்த கலரை வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துடணும். அவுட்டர் லைன் மேலே இல்லை, அவுட்டர் லைனுக்கு உள்ளே இப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் போட்டிங்கன்னா அந்த வெள்ளை பொடி மேலே உங்களுக்கு அந்த அளவுக்கு கலர் வந்து விழுகாது. அப்புறம் இந்த டிசைன் இந்த கோடு இல்லைன்னா அந்த வளைவு எந்த பக்கம் இருக்குதோ அதே பக்கம் நீங்கள் வந்து அடுத்தடுத்து இப்படி கலர் கொடுக்கணும். கண்ணாப்பின்னான்னு கொடுத்தீங்கன்னா கேப் விழுகும். இப்படி ஒரு தடவை அப்படி ஒரு தடவை கொடுத்தா வந்து நமக்கு இடையில அந்த திப்பியாக கோலப்பொடி இல்லாத இடங்கள் வந்து நமக்கு அசிங்கமாக தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி முதல்ல அவுட்டர் லைன் கொடுத்துடுங்க. அவுட்டர் லைன் கொடுத்துட்டு அந்த ஒரு கோடை எடுத்துக்கோங்க. அந்த கோடு எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. இது வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கும், கேப் இருக்காது. இடையில கேப் இல்லாமல் ஈஸியாக ஃபில் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி. அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, கோலம் போடும்போது அந்த வெள்ளை கோலப்பொடி வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கிறதுக்கு அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு கடையில் வாங்கிட்டு அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் நரப்பாக இருக்கும். ஒரு வேஸ்டான சல்லடை இல்லைன்னா ஒரு டீ ஃபில்ட்ரு வச்சு அதை வந்து வடிகட்டிடுங்க. ஓரளவுக்கு வடிகட்டி அந்த பெரிய பெரிய துகள்களை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக அரிசி மாவு, அதாவது 2 பங்கு கோலப்பொடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 பங்கு அரிசி மாவு, கடையில் வாங்குகிற அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் கோலம் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கோலம் வந்து வாசலில் பார்க்குறதுக்கே நல்லா பளிச்சுன்னு, நார்மல் கோலப்பொடியில் போடுறத விட இந்த அரிசி மாவு கலந்து போடுற கோலப்பொடி வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கோலம் போடுறதுக்கு கையில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும் அந்த கோலப்பொடி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் கோலம் போடுங்க. கோலம் போடுறதில் அப்புறம் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க, நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.